ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களை, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அதாவதுங்க, வேட்பாளர்கள் எல்லாம் அதிரி உதிரியா இந்த வெயிலுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சு ஓட்டு கேட்காங்க. தலைவர்களும் அவங்களுக்கு இணையாவே போறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து நம்ம தர்பார்ல வச்சிருக்கிறோம். ஒண்ணு ஒண்ணா போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்ப சம சினிமாக்குள்ள போறோம். ஆரணி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஓட்டு கேட்க போனாங்க. போன இடத்துல பறை இசை கலைஞர்கள் ரெடியா நின்னாங்க. கொண்டாங்க பறைய, நானும் அடிப்போம்னா தக்கா தக்கா தக்கன்னு அடிச்சு ஆட்டம் போட்டு ஓட்டு கேட்காங்க. அப்படியே நம்ம வேலுமணி ஐயா கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்க போனாங்க. அங்கேயும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் ரெடி பண்ணிருக்காங்க. படுகிற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் வித்தியாசமா ஆடுவாங்கள. டண்டாங் டட்டாங் 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 டண்டாங் டட்டாங் இப்படி தாங்க ஆடுறாங்க. அந்த ஆட்டத்திலே மதிமயங்கி ஓட்டு போட்டுருவான்னு வேலுமணியை ஓட்டு கேட்க. அப்படியே மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பெஞ்சமின் ஐயா, அப்படியே எம்ஜிஆர் நான் இன்னும் மறக்கிறேங்க. பாருங்க, நானே எம்ஜிஆர் மாதிரி கெட்டா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிள்ளைகளை தூக்கிச்சு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, எனக்கு ஓட்டு போட மறந்துடாதீங்க தாய்மார்களேன்னு கையெடுத்து கூட ஓட்டு கேட்க. அப்படியே முதலமைச்சர் ஐயா எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா, 24 மணி நேரமும் உழைக்கணுமையானு போனார்ல நம்ம முதலமைச்சர் ஐயா. அப்படியே சடக்குன்னு காலையில 6 மணிக்கு எஞ்சி வாக்கிங் போற மாதிரி, டீ குடிக்க போற மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்து காலையில இருந்தே கம்பெனி ஆரம்பிச்சு விட்டார்ல. அப்படியே நம்ம திமுக வேட்பாளர் கவிதாக்கா கோயம்புத்தூர்ல ஓட்டு விடுதாங்கல்ல, அவங்க ஓட்டு கேட்க போன இடத்துல உள்ள தறி நெஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நானும் அடிக்கும்போது எனக்கும் தறி நெய்ய தெரியும் சொல்லிட்டு சடக்கு சடக்கு நடிச்சு ஓட்டு போட்டுருக்க உதயசூரியனுக்குன்னு அவங்களும் கேட்காங்க. வாணியம்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் செந்தில் ஐயா ஓட்டு கேட்க போனாரு. முதல்ல எங்க இருந்தாரு, அண்ணா டீ போடுவோம் போடுறா 2 டீ சரண்டு போட்டார். அப்புறம் சடக்குன்னு வந்தார், பசியா இருக்குல்ல பிரியாணி தட்டு டங்கு 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 டங்குன்னு தட்டி லெக் பீஸா போட்டார். இந்த பக்கம் வந்தார், நொங்க சீவி கொடுத்து தாகத்தை தனி, இந்த பக்கம் இளநிய தாகத்தை தனி, ஓட்ட மட்டும் எனக்கு போட்டு அப்படின்ட்டு போறார். இந்த மேனியா தொத்திக்கிருச்சு. ஒட்டஞ்சத்திரத்துல ஓட்டு கேட்க போனாரு அவங்க ஆளுகளுக்காக. சடக்குன்னு பேக்கரியில வடையை தட்டி தட்டி போட்ட உடனே, அப்பா இப்ப இதான் ட்ரெண்ட் ஆம்ல, கொண்டா நான் 2 வடையை தட்டி தட்டி போடுறேன் அப்படின்னு சைக்கிளுக்கு பெல் அடிக்கிற மாதிரியே வடையை தட்டி போறேன். அப்படியே தூத்துக்குடியில தாவேக்கா வேட்பாளர் ஒன்னாரு தெரியுமா, விசில் அடிச்சே போயிட்டாரு. அங்கன கூட இருக்கவங்க குப்பை கூட தூக்கிட்டு வந்துட்டாங்க. இல்லங்க, அவர் நம்ம வேட்பாளர் விசில் திருறதுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்காங்கன்னு அதை சமாளிச்சு கொண்டு வரது கூட போதும் ஆகி போச்சுன்னா பாத்துக்கங்களேன். வேட்பாளர் ரெடியா இருக்காரு.
ஏப்பா காரங்கப்பா அண்ணே கார் ரிப்பேர்னு என்னையா நீங்க சடக்குன்னு பார்த்தாரு அங்கே வந்து சரட்டு வண்டியில் நின்றுச்சு வண்டியில் ஏறினாரு நாட்டாமாப்பா ஆதம்பட்டா ரேஞ்சுக்கு ஓட்டு கேட்கப்பட்டார்லாம். உட்கார்ந்த உடனே போன வேகத்தில் அப்படியே ரிட்டர்ன் வரும்ல வடிவேலு அந்த மாதிரி கொடைக்கானல்ல வேட்பாளர் குதிரை மேல ஏறி ஓட்டு கேட்க போயிருக்காரு. அந்த குதிரை என்ன பண்ணிருச்சு இவரை பிடிக்கல என்னன்னு தெரியல சடக்குன்னு சேட்டையை காட்டி வேற மாதிரி ஆக்கி பிடிச்சு அப்புறம் கூட வந்த ஊரம் குதிரையும் அவரையும் காப்பாற்ற கூட போதும் போதும் ஆகி போச்சு. அவர் ஓட்டு கேட்கதே மறந்துட்டார். அப்படியே தூத்துக்குடியில நம்ம அண்ணன் சீமா அண்ணன் ஓட்டு கேட்க போனார். அந்த கீழ இருந்து யாரோ ஒரு தம்பி அண்ணே நீங்க தானே சிஎம்னு சொன்ன உடனே டக்குன்னு அண்ணனுக்கு உச்சி குளிந்து வச்சு ஆமாண்டா தம்பி நான் தானே சிஎம் பாப்பறேன் முதல் கையெழுத்து அப்படியே இலவச கல்வி எல்லா பிள்ளைகளுக்கும் உயர்மட்ட கல்வி அமைச்சு கொடுத்துருவேன்டா கவலைப்படாதா அப்படிங்கார் அண்ணன். முதல் கையெழுத்து சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்டாச்சு. அடுத்த கையெழுத்து என்ன கொண்டா இங்க வா பேசுறான் பாருவ மகன் பேசுறான். கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதனால் என் அன்பு பெற்றோர்களே என்னர் உடன் பிறந்தார்களே என் இன சொந்தங்களே உங்களுக்கு உங்கள் மகன் கோரிக்கை வைக்கிறேன். இன்றிலிருந்து சட்டமாகிறது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் சட்டம். இனிமேல் அரசு அதிகாரிகளோ காவல்துறை அதிகாரிகளோ அமைச்சர் பிள்ளைகளோ பேரனோ பேத்திகளோ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ வாரிசுகளோ எவரும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்க போகக்கூடாது. போனால் அங்கே போய் சேர்த்தீர்களானால் உங்கள் சம்பளம் 1 லட்சம் என்றால் 50,000 துண்டிக்கப்படும். நீங்கள் தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறீர்கள், அரசை அவமதிக்கிறீர்கள். உங்கள் அரசையே அவமதித்துக் கொண்டு நீங்கள் அரசு பணியில் இருப்பது அவமானம். அதனால் இன்னும் ஒரு தடவை அப்படி செய்தீர்கள் என்றால் நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கப்படுவீர்கள். சட்டம் கதை முடிஞ்சிடும். அப்படியா உங்க பொண்ணான குரல்ல ஒரு பாட்டை எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிஎம் பார்த்து பாட்டு பாட சொல்ல பரவாயில்ல என் நம்பிக்காக நான் பாடுறேன். எங்கேதான் போச்சு என்னோட மக்களுக்கு என்னதாச்சு ஐயோ என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. நாடாண்ட ராசாக்க நாடாண்ட வம்சம் இது நாதியற்று நிக்கிதையா பாராண்ட பரம்பரதா பரிதவிச்சு கிடக்குதையா. அப்படியே கோயம்புத்தூர்ல நம்ம பனையூர் பண்ணையார் போய் இறங்கிட்டாரு. ஐயா வெயில் அடிக்குது ஆனா பொம்பளைய கண்ணுல இருந்து தண்ணியா மழை மாதிரி கொட்டுது. பார்த்துட்டேன் அப்படின்னு பொம்பளை புள்ள ஊரை மூக்க செஞ்சாளுது. என்னமானா எங்க அண்ணன் விஜயை பார்த்துட்டேன் அவர் பனையூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டாராவே ஐயோ அப்படின்னு அழுது வரைக்கும் கும்மரிச்சு போடுதுங்க. ஏமா கரைச்சி பிரிச்சு வச்சுக்கோங்கம்மா. சின்ன வயசுல இருந்தே ஒரு ட்ரீம் அண்ணா பார்க்க முடியாத இவ்வளவு பக்கத்துல பார்த்தோம். அவர் தான் சிஎம் தான் வேற யாருமே கிடையாது. தளபதி மட்டும் தான் சிஎம். அப்படியே உசாருக்குள்ள போறோம். ஏயா உங்க ஆளுகளை பார்க்க வரணும்னா நீங்க தாயா தண்ணி ஜூஸு குளுக்கோஸு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறேன்னு தரமாட்டாங்க. ஐயா வெயில் நொங்கு எடுக்குது இல்ல இப்படி சொல்லி முடிக்கல பொத்து மயங்கி விழுந்தாங்க. எல்லாம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறாங்க. தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு துண்டு தண்ணியில நினைச்சு தலையிலையாவது போட்டு போங்க. அழுகுது. என்னக்கா இப்படி பார்த்து மனசு பதறதா?
எப்பா தம்பி புரிச்ச கூட வந்து களத்துல கிடந்து அஞ்சோட அத்துட்டு போயிட்டான் தம்பி. உச்சாரா இருக்க வேண்டாமா, கவரிங்க போட்டு வர வேண்டாமா, ஏன் இப்படி பண்றியேன்னு நாம தான் கிடந்து கத்துறோம், கேட்க மாட்டேங்க அவளை. அப்படியே கவுண்டருக்குள்ள போறான். டபக்குன்னு திருப்பூர்ல இருந்து எழுந்துச்சு மைக்க பிடிச்சாரு. என் நெஞ்சில் குடி இருக்கும்னு ஆரம்பிச்சு போலீஸ்காரங்களுக்கு ஒரு திட்டம், நெசவாளர்களுக்கு திட்டம், நடந்து வர்றவங்களுக்கு திட்டம், அப்படி திட்டமா போட்டு தள்ளி விட்டாரு. அவர் தான் சிஎம். நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். மேலும் முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள், ஷோரூம்ஸ் அமைக்கப்படும். இரண்டாவது, நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். மூணாவது, கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். முத்துராஸ் ஐயாவுக்கு ஒரு கவலை. ஏன் நீ சடக்குன்னு போய் அனுமதி வாங்கி வச்சுக்கிற, போக மாட்டேங்க, நாங்க போய் கேட்டா எங்களுக்கு தர மாட்டேங்க, அங்க விஜய் வராருங்காக, ஏயா இப்படி பண்ற, ஒண்ணு போய் இல்லைன்னா பேயாம கடை அப்படின்னு முத்துராஸ் ஐயா கோவப்படுது. சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்புறம் 2 நாள் அறிவிக்கப்பட்ட பிரச்சாரம் திடீரென்று ரத்து செய்யப்படுகிறது. போக மாட்டேங்கிறாரு. காரணம், அவருக்கு அவங்க கட்சியை சேர்ந்த நண்பர்கள் சொல்றாங்க, அவருக்கு வெயில் அவருக்கு தாக்கு பிடிக்க முடியல, அவர் அப்படியே பழகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மற்றவருடைய பிரச்சாரம் தடைபடுது. இவங்க அனுமதி வாங்கிடுறாங்க. சேலத்துக்கு இத்தனாம் தேதி வர்றேன், நான் 15ஆம் தேதி வர்றேன்னு சொல்லி அனுமதி வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. அங்கே உதயநிதி வர்றாரு, துணை முதலமைச்சர் வர்றாருன்னு கேட்டால், இல்லைங்க விஜய்க்கு அனுமதி கொடுத்தாச்சு, உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அப்போ அனுமதி வாங்க முடியல. சரி, அவர் வர்றாருன்னா அவரும் வரல. கடலூரில் அப்படிதான், தருமபுரியில் அப்படிதான், பல மாவட்டங்கள் அது மாதிரி தான். அப்போ போய் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கி சொல்லி வாக்கு கேட்பதற்கு விஜய் தயாராக இல்லை. மக்களை சந்திப்பதற்கே தயாராக இல்லை. வெயிலை கண்டு பயப்படுகிறார். இந்த பிரச்சாரத்தை என்னன்னு சொல்றது, இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை நீங்க என்னன்னு சொல்றது அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய கட்சி எந்த தயாரிப்பும் இல்லை. வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுவது மட்டுமல்ல, பிரச்சாரத்துக்கே கட்சி தலைவர் தயாரா இல்லை, தொண்டர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் சொன்னா இந்த பிரச்சாரம் என்னவென்று சொல்வது, கேலி கூத்துக்குரிய பிரச்சாரம். அவ்வளவு. தம்பி, நீ பண்றது பூரா ஒரு சேட்டையா இருக்க தம்பி. நீ இந்த அதிமுக பாஜகவையும் கூட்டியாந்து உட்கார வச்சுட்டு எல்லா சோலையும் பார்த்து விடுவோம் இருக்க. திமுக எதிர்ப்புன்னு சொல்லி நீ வந்த அலம்பல் தாங்க முடியலையே, கொஞ்சம் பார்த்து இரு தம்பி, ஒன்னேவே சோலை முடிச்சு விட்டுற போறாங்க. திரும்ப எச்சரிக்கை கொடுக்காரு. ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் அரசியலை பேசுகிற சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மக்கள் யுத்தமாக இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அதிமுக கூட்டணி செய்கிற மக்கள் விரோத அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். அவர் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார் என்பது அவருடைய சொந்த நிலைப்பாடு. திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் யாரை அமர வைக்க பார்க்கிறார், அவரே அந்த இடத்தில் அமர விரும்புகிறார் என்றால் இந்த தேர்தலில்
அது சாத்தியமா என்பது அவருக்கே தெரியும், அவருக்கே வெளிச்சம். ஆக அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெரிந்தும் திமுகவை வீழ்த்துவதன் மூலம் பாஜக அதிமுக என்கிற சங்பரிவார்களின் கைகள்தான் ஓங்கும் என்பது தெரிந்தும் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் பேசாம தேர்தலை நடத்தணும், ஆளுகளை அதிகாரிகளை மாத்திரம் இது தலைமைச் செயலாளர் கூட மாற்றி வச்சுக்கிட்டு அவங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரூட்டு போட்டு கொடுக்கல. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? எப்படியாவது ஜெயிக்கணும்னு என்ன கோல்மால் வேணாலும் பண்ண வேண்டியது. மத்திய அரசுகிட்ட கேள்வியாக்கார் சடக்குன்னு திரும்ப தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை, பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த சான்றாக உள்ளது. தேர்தல் அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு மாநில தலைமைச் செயலாளரையும் தேர்தல் ஆணையம் மாற்றியதில்லை. இது அப்பட்டமான ஒரு பாசிச நடவடிக்கையாகும். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை. பாசிச பாஜக அரசு தம் விருப்பம் போல் தேர்தல் ஆணையத்தை ஆட்டி படைக்கிறது. தலைமைச் செயலாளர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. எல்லா கட்சிக்காரங்களும் நல்லா பேசுங்க. எடப்பாடி ஐயாவை கூட கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க பேச பேச எங்களுக்கு சட சடன்னு ஓட்டு ஏறணும், இன்னும் ஏறணும். அதனால நல்லா பேசுங்க. எடப்பாடி அண்ணாச்சி உங்க பெப்ப குறைச்சிடாதீன்னு கேட்காரு நம்ம பாரதி ஐயா. நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகிறது. நீங்களே தான் கருத்து கணிப்பு பல சொல்லியிருக்கிறார். 180க்கு மேல் தாண்டும் என்று போற போக்க பார்த்தா எதிர்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியே வருமானன்ற சந்தேகமாக அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் கூடுது. அது மட்டும் இல்லை, எடப்பாடி டெய்லி ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசினாருன்னா ஒரு 2% ஓட்டு எங்களுக்கு கூடுதுன்னு அர்த்தம். காரணம் அவ்வளோ அழகாக பேசுகிறார், அவ்வளோ நல்லா பேசுகிறார். கலைஞர் தளபதியுடைய உயிரை பற்றி பேசுகிறார், உதயநிதி பற்றி உயிரை பற்றி பேசுகிறார். ஒரு மனுஷனுக்கு தெளிவில்லாத போனால் என்னென்னமோ தோணும். அதனால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். அப்படி தொடர்ந்து அவர் பேசணும். அவர் தொடர்ந்து இந்த 8 நாள் பேசுகிற பேச்சு தான் 234 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமைப்போம். பொள்ளாச்சி ஜெயராமன் அண்ணாச்சி வாக்காளர்களுடைய முக பாவனையும் மனசுல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கார். மாலை போட வரும்போதே ஐயா ராசா எப்படியாவது வந்துருங்க அப்படிங்கிற இது தெரியுது. அதனால நாங்க தான் வருவோங்க. 5 ஆண்டு கால மக்களை துயரத்துக்கு ஆளாக்கிய விடியா திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற நாள் ஏப்ரல் 23 என்று மக்கள் முடிவு கட்டி எங்கே பார்த்தாலும் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் எங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பை முன் எப்போதும் இல்லாத வகையிலே பிரம்மாண்டமான வரவேற்புகளை தருகிறார்கள். மக்கள் ஆரவாரமாக அவர்களாகவே மலர் மாலைகளை போடுகிறார்கள், வாழ்க கோஷங்கள் எழுப்புகிறார்கள். எங்கே பார்த்தாலும் எடப்பாடியாருடைய அலை தமிழகம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. இவர் இப்படி வாக்காளர் முகத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, இவருடைய முகத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ணன் இருக்கிற ஊர்ல பெண்களை தெய்வமா வணங்குதாக. பெண்களுக்கு எங்கேயாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டு இருக்கா சொல்ல முடியுமா? சுட்டு வரலை காட்டி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறது யாரு தெரியுமா? விந்தியாக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, வெற்றி வேட்பாளர் எங்க மூத்த சகோதரர். இவருக்கு ஓட்டு கேட்கிறதே நாங்கெல்லாம் செஞ்ச பெருமை. எங்களுக்கு அவ்வளவு பாக்கியம். எங்க அன்பு சகோதரர் மூத்த அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வர்ற ஏப்ரல் 23 காலையில எழுந்திருக்கிறீங்க, சாமி கும்பிடுறீங்க, திருநூறு வச்சுக்கிறீங்க, நேர்மையா நியாயமா தைரியமா போய் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுறீங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதாமா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சதா? ஞாபகம் இருக்குமா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த 2 வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட்.
அப்படியே சௌமியாக்கா போய் ஓட்டு கேட்க போறாங்க. யாத்தா எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, எங்க பார்த்தாலும் பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா, நான் வந்தா பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆமா பாருங்க, மொபைல் கோர்ட்டே கம்மியா தானே இருக்கு, நான் வந்தோம்னா எல்லாம் கோர்ட்டா வச்சிருப்பேன், ஆக பிரச்சனை தீர்க்க மாட்டீங்களா அப்படின்னு மைண்ட் வாஷ்ல யார கேட்காங்க. பெண்கள் பாதுகாப்பு அதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கின்றோம். 6 மாசம் 1 வருடத்துக்குள்ள அந்த கேஸை முடிக்கணும். தினம் அந்த கேஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாதாடணும். அது 10 மாசம் அவங்க வயசாகி சாவர வரைக்கும் அந்த கேஸ் நடந்துன்னு இருக்கும். ஒரு குற்றம் செய்தவங்க கண்ணெதிர்க்க நடமாடின்னு அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன பாருங்க. அந்த கேஸை, அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும். அதற்காக நிறைய சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 55 நீதிமன்றங்கள் வேண்டுமா? ஆனா இன்னைக்கு 20 நீதிமன்றங்கள் தான் இந்த கேஸுகள், இந்த போக்சோ கேஸுகளையும் மகளிர் மேல் நடத்தப்படும் குற்றங்களை எல்லாம் விசாரிக்கிறது. நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முத்துராசையா ஒரு பாடம் எடுக்காரு. என்ன எடுக்காருன்னா, அதாவது நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு 10 பொய்யை ஆட் பண்ணிக்கிறீங்க, பொய்யா சொல்றியா, அதுக்கு பாரதியாரையும் துணைக்கு எடுக்கிய. அவர் தான் சொன்னாரு பொய் சொல்லல் ஆகாதடி பாப்பான்னாரு. நீங்க பாப்பாக்குன்னத பாப்பான்னு மட்டும் நினைச்சுக்கிறப்படாது அப்படிங்க. ஆக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது என்பதில் ஒன்றிய அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது மட்டுமல்ல, பொய் சொல்லுகிறார். அதுதான் பிரச்சனை. மகாகவி பாரதியை பற்றி மோடியும் நிர்மலா சீதாராமன் நிறைய பேசுறாங்க. பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு அதையும் சேர்த்தான் பாரதியார் பாடியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தமிழக புறக்கணிப்புக்கு எதிராக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான போராட்டம். இந்த போராட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய எடப்பாடி அந்த வலையில போய் சிக்கிக்கிட்டாரு. சிலந்தி வலையில ஈ அகப்பட்டதை போல பிஜேபி வளைத்த வஞ்சக வலையில் எடப்பாடி பழனிசாமி போய் மாட்டிக்கொண்டார், பரிதவித்து நிற்கிறார். கர்ணன் திரைப்படத்துல செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் அருமையா பாடியிருப்பாரு. அதே கண்ணதாசன் இப்போ இருந்திருந்தா சம்பந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடான்னு இப்ப பாடுவாங்க. எடப்பாடி ஐயா வந்து ஒரு விஷயத்தை பயங்கரமா யோசிச்சு வச்சு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஐயா 33-10மா நாங்கள் 50 வரைக்கும் கொண்டு வந்துருவோம்னு கொண்டு வந்தா திமுக வந்து இடையில வந்து கட்டையை போட்டு தடுக்காங்க, பெண்கள் முன்னேற அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்காரு. எப்படி ஒரு கண்டுபிடிப்பு வச்சுடா. 5 மாநிலத்தில் தேர்தல், மொத்த மாநிலத்தில் தேர்தல் புரியுதுங்களா? இப்போ வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது நீண்ட நாக்கு கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், அருமையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியல. இன்றைக்கு அப்படி அந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைக்குது. ஒரு பெண்கள் எதிர்பார்த்ததை விட்டு பல ஆண்டுகளாக எதிர்பார்த்தது இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை. இது அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால் இப்படிப்பட்ட கருத்தை இன்றைய தினம் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்குது. ஆக தேர்தலுடைய பயத்தில் தோல்வியில் இப்படி கருத்தை குறிப்பிட்டிருக்கார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இன்றைக்கு பெண்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் வருகின்ற மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்குது. நன்றி, வணக்கம். அப்படியே இபிஎஸ் ஐயா அப்படியே பொங்குனார்ல, இங்க கொஞ்சம் அப்படி திரும்புங்க மிஸ்டர் பழனிசாமி அவர்களே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தொகுதி மறுவரையறை இங்க இவ்வளவு நடக்கு, இது 10ஆவதுன்னு நாங்க போராடுறோம், எல்லாம் சரியா வரும்னு சப்போர்ட் பண்றீங்க, பெரிய இது மாதிரி பேசுறீங்க அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் ஐயா கேட்கார். பதில் சொல்லுங்க. கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, புதுவை, இந்த அனைத்து தென் மாநிலங்களுக்கும் இப்பொழுது உள்ள இந்த மசோதா சட்ட திருத்தப்படி கிடைக்கக்கூடிய இடங்கள் மொத்தமே 180 190 வரை. ஆனால் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 180 இடங்கள் கிடைக்கும். 2 மாநிலங்களுக்கு 180 இடங்கள், ஏறக்குறைய 5 மாநிலங்களுக்கு 180 இடங்கள்னா பாராளுமன்றத்திலுடைய ஒரு சரிசமமற்ற நிலைமை இருக்கும். மாநிலங்களுடைய குரல்கள் நசுக்கப்படும். அதிலும் குறிப்பாக
பீமராவ் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்தி பேசுகின்ற மாநிலங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மற்ற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே நடைபெணங்களாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய உரிமை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பணியாற்ற முடியாது. 833 பேர் இருக்கின்ற அவையிலே யாருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், எந்த விவாதம் நடக்கும்? நாடாளுமன்றமே கூடி கலைகின்ற ஒரு அவையாக வடகொரிய நாடாளுமன்றத்தை போல, சீன நாடாளுமன்றத்தை போல விவாதங்களே இல்லாமல், எதிர்க்கட்சிகளே இல்லாமல், ஆளுங்கட்சி மட்டுமே பேசி தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சி ஜனநாயகத்தை நோக்கித்தான் அவற்றார். இதுக்கிடையில இந்த மறுவரை என்கிற பேரில் மாநிலங்களை சிறிய மாநிலங்களாக பிரிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. தமிழகத்தையே கூட 2ஆக 3ஆக பிரிக்கலாம். அப்படியெல்லாம் பிரித்தால் நாளை இவர்களை கேள்வி கேட்பதற்கான தகுதியும் அரசியல் சக்தியும் எந்த மாநிலத்துக்கும் இருக்காது. ராஜேந்திர பாலாஜி ஐயா நம்ம அந்நியாருக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அந்நியார் சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக பெட்டுக்கு போயிரும்னு. யார் பெட்டுக்கு போறான்னு பார்ப்போம். 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்ல, வர்றப்ப தெரியும் யார் யாருக்கு குடுக்கசி ஏத்துறான்னு. அப்படிங்க ஐசி வார்டுக்கு அதிமுக போகுதா தேமுதிக போகுதான்னு சொல்லி தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே தெரியும். அதிமுக கட்சியை அழிப்பதற்கு கலைஞரே முயற்சி செய்தார், நடக்கவே இல்லை. கலைஞர் செய்யாத அவரை விட ராஜேந்திரன் யாரும் கிடையாது. அவராலவே அதிமுக அழிக்க முடியல. அதிமுக வயசு 53. இது பிடரி நரம்பு ஓட்டப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் நிரம்பிய இயக்கம் அதிமுக. எடப்பாடி பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேர் இன்னைக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த எங்களுக்கு ஐசியூவில் போகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணிக்கு தேமுதிக தான் அமையும். அவன் சுதீஷ் ஐயாவும் போன வாக்கில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு ஒன்று இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி இதுக்கும் பதில் சொல்றாரு. எத்தனையோ பேர் எவ்வளவோ வருஷமா இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்னவங்க தான் இல்லை, நாங்க இருக்கோம், நாங்கெல்லாம் அப்படித்தான் அப்படிங்க. இது மாதிரி சொன்ன பல பேர் இல்லாமல் போயிருக்காங்க. அதிமுக இருக்காது, அதிமுக இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். 80லேயே தலைவர் எம்ஜிஆர் சொன்னாங்க, 80 தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக இருக்காது, நடிகருடைய கட்சி 4 மாதம் தாங்காதலன்னு சொன்னாங்க. அதுக்கு மாதிரி எடப்பாடியோட கட்சி ஆட்சி அமைச்ச உடனே, அம்மாவுடைய மறைவுக்கு முன்பு ஆட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவரை சொன்னாங்க, இந்த கட்சி நிற்குமா, 2 அமாவாசை தாண்டுமா, 3 அமாவாசை தாண்டுமானாங்க. 4.5 வருஷம் அற்புதமான ஆட்சியை நடத்தி வரலாற்று சாதனை படைத்த முதலமைச்சராக பெயர் எடுத்தவர் தான் எடப்பாடியார். ஆகவே எங்கள் இயக்கம் எங்கள் இயக்கம் அழிஞ்சுவோம்னு சொல்றவங்களுடைய அரசியல் வாழ்க்கை தான் முடிஞ்சு போகும். அப்படியே உதயநிதி என்னாச்சு ஒரு கேள்வி கேட்காரு எதிர்முகாம பார்த்து, இந்த வாரங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செயலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்கள கட்சியில சேர்த்துக்கங்கன்னா சேர்க்க மாட்டோம். நீங்க இப்ப அந்த அக்கா நான் சொல்லுதான் சரின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? இங்கிட்டே திரும்புறீங்க, அந்த பக்கம் பாருங்க அப்படிங்கிறல. நான் காலை விழுந்தது என்ன தப்பு? அந்த அம்மா எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்னு சொல்லிட்டாரு. நான் அவர் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மாவை பார்த்து என்னமா கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கிறேன்னு கேட்டு அந்த அம்மா காலை வாரி விட்டாரு பாருங்க. அதைத்தான் நான் கேட்டேன். இப்போ சசிகலா அம்மாவை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஆமா தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, நீங்க காலில் விழுந்தாங்க முதலமைச்சர் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த பஞ்சாயத்துல இருந்து வெளில வந்துருவோம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், நம்ம இதுல தலையிட வேணாம், இனிமே யாரும் போட்டோல கேட்க கூடாது, சரியா? நம்முடைய ஒரே குறிக்கோள் அடுத்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது, தப்பக்கூடாது, சரியாதா? அப்படியே புஸ்தகத்தை எடுக்கிறோம் தம்பி, SC ST அடிக்கிறோம், எல்லாமே BC MBC ஆக்குறோம், இல்லைன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒன்று போல ஆக்கிடுறான். சாதியா இல்லை அப்படின்னு அண்ணன் சீமானா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய திட்டத்தை எடுத்து சொல்றார். தேவேந்திரல என்னை பட்டியலில் வச்சு எனக்கு சலுகை தராத, உரிய உரிமையைத்தான் தூக்குறேன். எவ்வளோ வருது எடுத்து 3 விழுக்காடு அருந்ததிற்கு கொடுத்துட்டார் ஐயா கருணாநிதி. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை, அதை தூக்குறேன். 3 இழந்திருக்கேன் 14 வருஷமா, வட்டி 5 தூக்கி போடுறேன், 15ஓட 5 சேர்த்து 20 வைக்கிறேன், உரியதை கொடுக்குறேன். BC எல்லாம் தூக்குறேன், SCயிலிருந்து MBC BCயில் சேர்த்து அந்த கோட்டாவை அதில் வச்சு கொடுத்துட்றோம். எவனும் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் கிடையாது, எவனும் SCயும் கிடையாது. ஆதி தமிழன் பழந்தமிழன் தேவேந்தன் இங்கே எவனும் கிடையாது. தமிழன் ஒருவன், என் இன சொந்தத்தில் ஒருவன் அங்கே தாழ்த்தப்பட்டு நின்றான் என்றால் என் இனம் தாழ்த்தப்படுகிறது, என் தாய்மொழி தமிழ் தாழ்த்தப்படுகிறது. சாயந்தரான சிஎம் ஊருக்கு பேசுவார், இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் ஒன்று பேசுவார்டா. அந்த இடத்துல தான் சிஎம் ஐயா அங்கே வச்சு நங்கு 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 நங்குன்னு ஏதாவது கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் அங்கேருந்து பதில் சொல்லிட்டு இருப்பார். இப்போ என்னென்ன கேட்காருன்னு பாருங்க.
நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தப்பா எடை போட்டு இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்கள வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி எடை போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதைக்கார உடையவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் என் கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். மக்களே இங்க முடியாங்க. அரசியல்ல ஆண்கள் தான் வாழ்க வாழ்க வாழ்கன்ட்டே இருக்கிறாங்க. பெண்களை அதிக அளவு ஈடுபடுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா கூட்டம் சேர்க்கறதுக்கு மட்டும் வந்து கூட்டி வந்துடுறாங்க. அதை விட இந்த நாம் தமிழர்லாம் பாருங்க, பாதி ஆண்கள் பாதி பெண்கள், ஜெயிக்கிறமோ இல்லையா, ஆனா முக்கியத்துவம் கொடுக்கணுங்காக அந்த மாதிரி எல்லா கட்சிகள்லையும் பாதியா கொடுத்தா நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும், இறங்கி வேலை செய்யறதுல நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கடகடன் பதில் வருது. பொண்ணுங்களுக்கு வந்து இப்பதான் முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்குதுங்க சார். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து முன்னாடி வரதுக்கு கொஞ்சம் பயம். வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, ஆனா வந்து லேடிஸ் வந்து பயன்படுத்துறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து இது பண்றாங்க. இன்னும் நிறைய ஊக்குவிக்கணும். தயக்கமா இருக்கிறவங்களும் வெளியில வரணும். துணிச்சலா வந்து மக்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லது செய்யறது, பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கணும். ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் 50% கொடுத்துருக்காங்க. மற்ற பெரிய கட்சியெல்லாம் எதுக்குமே கொடுக்கல. ஒவ்வொரு சொந்தங்கள் என்னதான் தேவை பெண்களுக்கு, அது வந்து பெரிய விஷயம். பெண்கள் அதை வந்து தைரியமா நிக்கணும். விருப்பம் இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தா தானே ஜெயிப்பாங்க லேடிஸ்லாம். அந்த காலத்துல இந்திரா காந்தி நாட்டை ஆண்டாங்க, ஜெயலலிதா நாட்டை ஆண்டாங்க எல்லாம். அதனால பெண்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கலாம். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க போட்டிக்கிட்டாக்க வந்து செய்வாங்க. இருந்தாலும் வந்து ஜெயலலிதா மாதிரி வந்து செய்ய முடியாதுல்ல. ஏன்னா நானும் ஒரு மண்டல் தலைவர். இது என்னோட இயங்கிட்டு இருக்கக்கூடிய என்னோட குழுக்கள் எல்லாமே அவங்க வந்து அக்கா அக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதிலே நிறைய சப்போர்ட்டிவாக எனக்கு இருக்கிறாங்க. ஆணும் பெண் சமம்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எலெக்ஷன்ல இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கறது கிடையாது. கொடுத்தாங்கன்னாக்க ஏதாவது வர காலங்களில் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து நம்மளோட நாட்டையே அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து வரும். இப்போ பெண் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம். லேடிஸ் வந்து என்னதான் வாய்ப்பு பேசினாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆண்கள் வந்து பெண்களோட கோரிக்கை நிறைவேற்றதோட பெண்களுக்கு என்னென்ன தேவைன்னு பெண்களே நிறைவேற்றினா நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து தேர்தல் போட்டியோட விருப்பம் தான். ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல எங்களை வந்து ஆண்கள் வந்து மட்டம் தட்டுறாங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிற நிலையில தான் இல்லை. சுமார் 33% வந்திருக்கு அதான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்பது 50%. 50% பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறேன். பெண்களுக்கு இப்போ 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இனி 50% கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம தர்பார்ல அரசியல் அனல் பறந்த விஷயங்கள்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துச்சா? அடுத்தும் கொண்டு வருவோம். அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். வழக்கம் போல சொல்றதா 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தயவு செஞ்சு 23ஆம் தேதி காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிஞ்சு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மலமலன்னு ஓட்டு போட போயிருங்க. ஒரு 11 மணிக்குள்ள போயிட்டேன்னா வெயில் வராது. அதுக்கப்புறமேட்டு சரட்டுன்னு வந்துட்டு சரட்டுன்னு ஓடிடலாம். ஓகேங்களா? 100% வாக்குப்பதிவு முக்கியம். நன்றி, வணக்கம்.